ஹாய் மக்கள்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஓகே, ஒரு அருமையான ஒரு அருமையான சூப்பரான கதை இருக்கு. ஏன்னா ஒரு விறகு வெட்டி தினமும் வெளியே விறகு விட்ட போயில ஒரு முனிவர் இருப்பார். அவர் வணங்கிட்டு போறாரு. ஒரு நாள் நின்று, சாமி எனக்கு இந்த இது பத்தலை, எனக்கு கொஞ்சம் வசதியாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ டெய்லி இந்த காட்டிலேருந்து வர்றதை பார்க்குறேன், நீ ரொம்ப நல்ல மனிதனாக தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா நான் சொல்கிற பக்கத்தை போ அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு பக்கத்து போச்சுறாரு. போய் பார்த்தா இங்கே ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. போய் பார்த்தா இங்கே நிலக்கரி தோன்ற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. போனோன்னே சரின்னு அவளை சேர்த்துக்கிறா வேலைக்கு. அதான் ஃபஸ்ட்டு நடந்து போய்கிட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் சைக்கிள் வாங்கி குடிசை வீடு இருந்துச்சு ஃபஸ்ட்டு. அப்புறம் ஓட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் லெவல் கொஞ்சம் மாறி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவர்கிட்டே அந்த முனிவர்கிட்டே திரும்பி வந்து ஒன்று கேட்குறாரு. சாமி, உங்களோட வாழ்க்காக நான் கொஞ்சம் பணக்காரனாக இருக்கேன், ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் பணக்காரனாக ஆக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி இப்போ அந்த பக்கத்து மேற்கு பக்கத்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போ அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போய் பார்த்தா தங்க சுரங்குற வேலை. அங்கே போய் வேலை கிடச்சி கொஞ்சம் பணக்காரனாக ஆகிட்டார், ரொம்ப பணக்காரனாக ஆகிட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி அவரே பார்க்க வர்றாரு. என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னே, தம்பி சாமி நீங்கள் சொன்னாப்புல நான் எல்லா இடத்துக்கு போனேன், அதை நீங்களே பண்ணியிருக்கலாமே, இல்லாமல் நீங்கள் தான் இப்பொழுது ஒரு ஸ்ட்ராங்கான இதாக இருக்கீங்களே, நீங்களே அந்த வேலைக்கு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு பணக்கார இருப்பீங்களே, ஆனால் எனக்கு இவ்வளோ பணம் இருந்த நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, தம்பி நீ அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னமா சொன்னாரா, தம்பி சரியாக கேட்டப்பா, சரியான கேள்வி கேட்டேன். ஒரு உறவுட்டியாக இருந்து நிலச்சுரங்கம் சென்ற போது உனது வாழ்வில் உயர்வு கண்டாய், அதிலிருந்து தங்கச்சுரங்கம் சென்ற போது மீண்டும் வாழ்வில் உயர்வு கண்டாய். ஆனால் மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒன்றை ஒப்பிடும்போது நீ இன்னும் கொஞ்சம் நிம்மதி இழந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனிதன் மிகப்பெரிய பொக்கிஷம் ஆழ்மனது தான். அந்த ஆழ்மனதாக நம்மின் சுரங்கமாய் விழுந்துள்ளது. அச்சுரங்கத்தை தேடினால் ஒவ்வொருவரும் தன்னை யார் என்று கண்டுகொள்ளாமல் அதைத்தான் இங்கு எனது ஆழ்மனதை தேடிக்கொண்டு இருக்கின்றேன். அதன் நெற்றி விட இன்று போட்டி போட்டு ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒருத்தன் பணம் எவ்வளோ சம்பாதிச்சாலும், சொத்து சுகம் வீடு கார் இந்த மாதிரி இருந்தாலும், இதே ஒரு ஏழையாக இருந்தாலும் அவர் கொஞ்சம் வாழ்க்கை சூப்பராக இருக்கும்னு இந்த தகவலிருந்து அறியப்படுது. ஸோ அவன் பண வளத்தை காட்டிலும் மன வளத்தால் உயர்ந்து நிற்கிறேன். எனவே எனக்கு போட்டி போட்டு வெளி உலகில் இல்லை, ஆனால் எனக்கு வைத்துக் கொண்டது தான். அதில் ஒரு நாளும் நான் முன்னேற்றத்தை காண்பித்துக் கொண்டிருப்பதால் நான் உணர்ந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எனது போட்டியும் எனது யுத்தமும் என்னுள்ளே தான் என்றார் துறவி. அவருக்குள்ளே தான் போட்டி இருக்கு, நம்மளுக்கும் யாரும் போட்டி இல்லை. நம்மளோட எதிரி வேறு யாரும் இல்லை, நம்ம மனசு தாங்க நம்மளுக்கு எதிரி. நம்ம எது பண்ண தோணாலும் நம்ம மனசு வேணாம்னு சொல்லும். மனசு வேணாம்னு சொல்லும். ஆனால் நம்ம பண்ணிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அது எதுலன்னு சொன்னால், இந்த புத்தகம் இன்னும் யுத்தம் செய் திருநாவுக்கரசு IPS அவர்கள் எழுதியிருக்காரு. உன் கனவில் நீ இருந்தால் உனக்கு விட்டு. இந்த புத்தகம் நல்லா இருக்கு, நீங்களும் படித்து பயனடைங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு கதை, புத்தகம் நல்லா இருக்கு, படிச்சுருங்க மறக்காம. நான் அடுத்ததில் சொல்லுவேன். சரி சொல்கிறேன். ஒரு கோயிலில் படியில் ஒரு கல் இருக்குது. அந்த கல் திடீர்னு பேசுது. அதை நம்ம 2 பேரும் என்னை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த சிலை வந்து சொல்லுது, ஞாபகம் இருக்குது, நம்ம 2 பேரும் ஒரே பாறையிலேருந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி, ஒரே பாறையில் ஒன்றா இருந்து வெட்டையில் தனியாக பிரிஞ்சு நான் இங்கிட்டு வந்துட்டேன், நீ அங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த சிலை சொல்லுது. அதுக்கு இந்த பாறாங்களை அப்படின்னு அந்த சிலை சொல்லுது, உனக்கு வந்த வாழ்க்கையை பற்றி அப்படின்னு அது மாற்றி பேசிக்கிட்டீங்க. அதுக்கு அந்த சிலை சொல்லுது, நான் வந்து உன்னை அடிக்கவே நீ தாங்கலை, உன்னை அடித்து இந்த சுற்றியில் வச்சு அந்த சிலை செதுக்கால சுற்றி செதுக்க நீ தாங்கலை, உடனே ஒரே இதில் அடித்து உடஞ்சிட்டேன், நான் என்னை அடிக்கலை, நான் தாங்கிக்கிட்டேன். அவங்க என்ன ஒன்றாலும் நீ ஒரு நம்மளுக்கு பெரிய வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினச்சதுனால தான் நான் அந்த இடத்துல வந்திருக்கேன். இதே நீ தாங்காதனால தான் நீ எனக்கு கீழே இந்த படியில் இருக்க அப்படின்னு சொல்லுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுக்கு எவ்வளவு அடி விழுந்தாலும், அடி மேலே அடி விழுந்தாலும், பெரிய இது விழுந்தாலும் நீங்கள் தாங்கிக்கிறணும். அப்போதான் பெரிய இதாக வரலாம். நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப். क्या करो मेरे को फीलिंग नहीं, तुम्हारी फीलिंग तुम्हारी, मेरे को फीलिंग नहीं, साडा कुत्ता